ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆலு பூரி பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா அவிச்சிக்கலாம். அவிச்சிட்டு அதை நல்லா பிசைஞ்சிடலாம். இப்படி நல்லா பிசைஞ்சாச்சு. இனி தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். பொடி பொடியாக நறுக்கி வச்ச மல்லிக்கீரையை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கிலோ நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பூரிக்கு எப்படி மாவு செய்வோமோ அதே மாதிரி பிசைஞ்சிடலாம். இப்போ பூரி மாவு ரெடி ஆயாச்சு. சின்ன சின்ன உருண்டையெல்லாம் பிடிச்சி நம்ம பூரி தேய்க்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் பூரி சுட ஆரம்பிச்சிடலாம். சூப்பராக ஆலு பூரி ரெடி ஆயாச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.